ஷிகண்டி மகாபாரத கதை. சொல்வது ஹேமலதா. காசிராஜனுக்கு 3 பொண்ணு. அம்பா, அம்பிகா, அம்பாலிகா அப்படின்ட்டு 3 பேர். அதில் பெரியவ பேர் அம்பா. அவள் சால்வன்னு ஒரு ராஜகுமாரியான கல்யாணம் பண்ணிக்கிற ஆசைப்படுறா. இந்த சமயத்தில் அவங்க அப்பா காசிராஜன் என்ன பண்ணுறாரு, இந்த 3 பேருக்கும் சுயம்பரம் நடத்துகிறாரு. அப்போது எல்லா ஊர் ராஜாக்களும் வந்திருப்பாங்க, ராஜா இளவரசர் எல்லாரும். சால்வனும் வந்திருப்பார். சரி, நம்ம அம்பாவை கல்யாணம் பண்ணிக்கலான்ட்டு அவங்க பிளான் பண்ணியிருப்பாங்க. அந்த டைமில் பீஷ்மர் அவருடைய தம்பி விசித்திர வீரியனுக்கு பொண்ணு வேணும்னு சொல்லிட்டு அவரும் அந்த சுயம்பரத்துக்கு வருவார். அந்த காலத்தில் பீஷ்மரை எதிர்க்கிறதுக்கு யாருமே கிடையாது. அவர் அப்பேற்பட்ட வீரன், பரசுராமரோட சீடன் பீஷ்மன். அதனால் அவனை யாருமே பீஷ்மரை தோற்கடித்ததே கிடையாது. அதனால் யாரும் சண்டைக்கு வரமாட்டாங்க. அந்த 3 பேரையும் தேரில் கூட்டின்னு வந்துடுவார் பீஷ்மர். சால்வன் மட்டும் சண்டைக்கு வருவான், ஆனால் தோற்று போயிடுவான் சண்டையில். பீஷ்மர் அந்த 3 பேரையும் அஸ்தினாபுரம் கூட்டின்னு வந்துடுவார். அஸ்தினாபுரம் வந்தப்புறம் அந்த ராஜசபையில் முதல் பொண்ணு சொன்னல அம்பிகா, அவளும் அம்பாலிகாவும் சரின்ட்டு கல்யாணம் பண்ணிடுறாங்க அந்த ராஜாவை, விசித்திர வீரியனை. ஆனால் அந்த அம்பா மட்டும் மூத்தவோ. அவள் எனக்கு இந்த ராஜாவை கல்யாணம் பண்ணிக்க இஷ்டம் இல்லை, நான் சால்வனை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், எனக்கு அவன் தான் இஷ்டம் அப்படின்னு சொல்லுவாள். சரி, அவன் மனசுலேருந்து விரும்பிட்டானாக்கா யாரை விரும்புகிறாளோ அவளை தானே கல்யாணம் பண்ணிக்கணும். அதனால் அஸ்தினாபுரக்காரங்க சால்வன்கிட்டே அவளை திருப்பி அனுப்பிடுவாங்க. சரி, நீ அங்கேயே போய் கல்யாணம் பண்ணிக்கோன்ட்டு. ஆனால் அந்த ராஜா வேற ஒருத்தன் உன்னை சண்டை போட்டு, என்கிட்ட சண்டை போட்டு என்னை ஜெயிச்சு தூக்கின்னு போனான். அவன்கிட்டேருந்து வர பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு தயாரில்லை, நான் பிச்சைக்காரன் கிடையாது அப்படின்னு சொல்லி அவளை கல்யாணம் பண்ணிக்காமல் அனுப்பிடுவான். நீ யார் உன்னை கூட்டின்னு போனானோ அவனையே கல்யாணம் பண்ணிக்கோன்ட்டு. அவள் திருப்பி அங்கேருந்து இங்கே வருவாள் ஹஸ்தினாபுரத்துக்கு. என்னை திருப்பி அனுப்பிட்டாங்க, அதனால் நீங்கள் தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு. விசித்திர வீரியன் சொல்லுவான், யாரோ ஒருத்தியை கல்யாணம் பண்ணிக்கிறேன்ட்டு சொன்ன பொண்ணு நீ, பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்க முடியாது, எனக்கு உன்னோட தங்க 2 பேர் எனக்கு போதும் அப்படின்னு அவன் சொல்லிடுவான். அப்போது அவன் என்ன செய்வாள், என்னை இப்படி எல்லாரும் அங்கேயும் இங்கேயும் அலக்கழிக்கிறீங்க, அதனால் என்னை யார் என்கிட்ட எதுவுமே கேட்காம என்னை கூட்டிகிட்டு வந்த ராஜா யார், பீஷ்மன் தானே, அப்போ அவரே என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லுவாள். அம்பா சொல்கிறது அவளுக்கு நியாயம். ஆனால் பீஷ்மர் என்ன பண்ணுவார், அவர் ஏற்கனவே நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்ட்டு அவங்க அம்மா சத்தியவதிக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருப்பார். அதனால் நான் அந்த சத்தியத்தை மீற முடியாது, நான் இந்த பொண்ணு இல்லை, எந்த பொண்ணையுமே நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், நான் என்றைக்கும் நான் பிரம்மச்சாரியாக தான் இருப்பேன் அப்படின்னு அவர் சொல்லிடுவார். அதனால் அந்த அம்பா மனசு நொந்து போய் நேராக காட்டுக்கு போவாள். என்ன செய்யறதுன்னு தெரியாமல் அங்கே இங்கே சுற்றின்னு இருப்பாள். அப்போது அவளுக்கு தோன்றுறது, அந்த பீஷ்மரோட குரு அவர்கிட்ட போய் நம்ம கேட்கலாம், பரசுராமர்கிட்ட போய், என்ன உங்கள் சிஷ்யன் இந்த மாதிரி பண்ணிட்டாரு, நீங்கள் தான் என்னை அவருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்ட்டு அவள் கேட்பாள். சரின்ட்டு பரசுராமர் பீஷ்மருக்கு போய் பார்த்து அவரை வர சொல்வார்.
பீஷ்மர் பரசுராமரை பார்க்க வருவார். அப்போ அவர்கிட்ட இந்த பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிக்கோ, நீ செஞ்சது தப்பு அப்படின்னு சொல்லுவார். நான் என் தம்பிக்காக தான் அவளை வந்து சிறை எடுத்தேன், எனக்கு அவளை இல்லை யாரையுமே என்னால் கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படின்ட்டு அதே திருப்பி சொல்வார். இல்லை நீ வந்து ஒன்று இவளை கல்யாணம் பண்ணிக்கணும், இல்லை என்னை வந்து சண்டை போட்டு நீ ஜெயிக்கணும் அப்படிமா. மன்னிச்சிடுங்க, நீங்கள் எனக்கு குரு, ஆனாலும் என்னால் கல்யாணம் பண்ணிக்க முடியாது, நான் வந்து சண்டைக்கு தயார், நீங்கள் என்னை அழிச்சிடுங்க அப்படின்னு சொல்வார். சரின்னு 2 பேருக்கும் பயங்கரமாக சண்டை நடக்கும். ஆனால் பரசுராமராலேயே பீஷ்மரை ஜெயிக்க முடியாது. அவர் வந்து அந்த பொண்ணுக்கிட்ட, நான் அவங்ககிட்ட உன் கண் எதிர்க்க தானே சண்டை நடந்தது, நான் தோற்று போயிட்டேன், என்னால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுவார். பீஷ்மரும் போயிடுவார். இவளுக்கு என்ன பண்ணுறேன்னு தெரியல. இவன் வந்து கடுமையான தவம் இருக்கலான்ட்டு சிவபெருமானை நோக்கி தவம் இருப்பாள். ரொம்ப வருஷம் தவத்தில் இருப்பாள், கடுமையான தவம். அப்போது சிவபெருமான் தோன்றி, உன்னுடைய ஆசைப்படி உன் கையால் தான் பீஷ்மருக்கு மரணம் நடக்கும், கவலைப்படாத, ஆனால் இந்த பிறவியில் இல்லை, அடுத்த பிறவியில் தான் உன்னால் அவரை கொலை பண்ண முடியும், ஆனால் உன் கையால் தான் அவருக்கு மரணம் அப்படின்ட்டு வரம் கொடுத்துட்டு சிவபெருமான் மறைஞ்சிடுவார். இவன் வந்து நம்ம சீக்கிரம் செய்து போயிட்டால் அடுத்த பிறவி சீக்கிரம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தீ வச்சு அந்த தீயிலேயே குதிச்சுடுவாள். 2வது பிறவியாக அவள் வந்து துருபதன்னு ஒரு ராஜா இருப்பான். அந்த ராஜாவுக்கு பொண்ணாக பிறப்பா. அவள் பேர் சிகண்டி. அவள் வந்து ஆக்சுவலி பொண்ணு கிடையாது, ஆணும் கிடையாது, 2ம் கலந்த பிறவி. அவளுக்கு ஆனால் ஆரம்பத்துலேருந்தே அவளுக்கு அவளோட பிறவி மட்டும் ஞாபகம் வரும். அதை மட்டும் சிவபெருமானுக்கிட்ட ஏற்கனவே அவள் கேட்டிருப்பாள், அடுத்த பிறவியில் எனக்கு எப்படி ஞாபகம் இருக்கும் அப்படின்ட்டு. அதனால் சிவபெருமான், உனக்கு கண்டிப்பாக அடுத்த பிறவியில் உனக்கு இப்போ நடந்தது எல்லாமே உனக்கு இந்த பிறவியை பற்றி ஃபுல்லாக உனக்கு ஞாபகம் இருக்கும், கவலைப்படாதன்னு சொல்லியிருப்பார். அதனால் அவள் பெருசாக அவளுக்கு எல்லாம் ஞாபகம் வந்துடுறது. அவள் இப்போதைக்கு அவள் அப்பா இருக்கார் துருபதன், அவர்கிட்ட சொல்லுவார், பீஷ்மரை அழிக்கிறதுக்கு தான் நான் பிறந்திருக்கேன் அப்படின்ட்டு. அதனால் அவள் வந்து ஒரு ஆம்பளை மாதிரியே வளருவாள். அவள் தான் அந்த ஊருக்கே ஆக்சுவலி நல்ல போர் பண்ணுவாள், எல்லாம் செய்வாள். அதனால் சேனாதிபதியாக இருப்பாள். துருபதனுக்கு சேனாதிபதி சிகண்டி. அதுக்குள்ளே இங்கே நிறைய விஷயங்கள்லாம் நடந்துடும். பாண்டவர் கௌரவர்கள் இவங்களுக்கெல்லாம் சண்டை எல்லாம் நடக்க ஆரம்பிச்சிடும். போர், சமாதானம், அது இது எல்லாமே நடக்கும். கடைசியில் ஆனாக்கா சண்டை போடுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க, இந்த துருபதனுக்கு இன்னொரு பொண்ணு ஒத்திருப்பாள். அவள் தான் திரௌபதி. அவளை வந்து இந்த பஞ்சபாண்டவர்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருவார். அதனால் பஞ்சபாண்டவர்களோட மனைவி அவள் பாஞ்சாலி. அவளுக்கும் இந்த துரியோதனர்கள் அவங்களாலெல்லாம் நிறையா கெடுதல்லாம் நடக்கும். பீஷ்மர் வந்து அதிலெல்லாம் தலையிடாமல் இருப்பார். அதனால் அவரால் ஒன்றும் பண்ண முடியல. அதனால் இந்த துருபதனுக்கு பீஷ்மர் மேலேயும் கோபம், எப்படியாவது இவங்க எல்லாரையும் அழிக்கணுன்ட்டு அவரும் காத்துருப்பார். இவ்வளோ விஷயங்கள் நடந்துடும். சிகண்டியும் காத்துருப்பார், இவரை எப்படியாவது சாகடிக்கணும் பீஷ்மரன்ட்டு. பீஷ்மருக்கும் தெரியும் சிகண்டி தான் நம்மளை கொல்ல போகிறான் அப்படின்ட்டு. கடைசியில் மகாபாரத போரும் வந்துடும். அந்த போர் டைமில் அப்போ என்ன பண்ணுவார், சிகண்டியை ஒரு பொம்பளை கையால் என்னால் சாக முடியாது, அவள் வந்து எனக்கு எடுத்தா மாதிரி நின்னாக்கா ஆயுதத்தை நான் வந்து கீழே போட்டுருவேன்
அப்படின்ட்டு தருமர் அர்ஜுனர் இவங்கக்கிட்டலாம் சொல்லிடுறாரு. அதனால் கடைசி நாள் சண்டைக்கு வரும்போது அந்த சிகண்டியை முன்னாடி நிறுத்தி அவங்க சைடில், பாண்டவர்கள் சைடில் எல்லாம் போராடுவாங்க. பீஷ்மர் என்ன தான் சிகண்டி ஆம்பளையாக பேர் வச்சுருந்தா கூட அவன் வந்து பிறப்பில் பொண்ணும் ஆம்பளும் கலந்தது தான், ரெண்டும் கலந்தவ இல்லையா. அதனால் ஒரு பொம்பளை கையால் நான் சாக விரும்பலைன்ட்டு தன்னோட ஆயுதத்தை கீழே போட்டுருவார். அப்புறம் அவள் அம்பு எஞ்சி இவளை பீஷ்மரை சாகிறதுக்கு காரணமாயிடுவாள். அவளை தொடர்ந்து அர்ஜுனனும் நிறையா அர்ஜுனன் இந்த 5 பாண்டவர்களுமே அவர் மேலே அம்பு எஞ்சி அவரை அம்பு படுக்கையில் படுக்க வச்சுருவார். ஆக இந்த சிகண்டியால் தான் பீஷ்மரோட மரணம். பிடிச்சிருக்கா உங்களுக்கெலாம் இந்த கதை, சிகண்டி கதை? பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. தேங்க்யூ.